ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவே. ஹல்லேலூயா. பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன். உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய ஆசீர்வதிப்பேன். உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய். நீ இருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பத்தில் ஒரு பங்கு நீ கொடுத்தாய். வானத்தின் பலகைகள் திடுவேன். பத்தில் ஒரு பங்கு நீ கொடுத்தாய். வானத்தின் பலகைகள் திறந்திடுவேன். இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவேன். இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவேன். நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பரவி பாய்கின்ற ஆறுகள் நான் தானே. நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நான் தானே. பரவி பாய்கின்ற ஆறுகள் நான் தானே. நதியோரம் வளருகின்ற தோட்டமும் நான் தானே. வாசனை தருகின்ற சந்தனமும் நான் தானே. வாசனை தருகின்ற சந்தனமும் நான் தானே. நான் தானே. முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தின் முதல் ஆராதனை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதற்காக நிறைய ஆயத்த ஜெபங்கள் சபையில நடந்தது. ஆனாலும் இன்னும் அதிக ஆயத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நல்லா தான் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அருமையானவர்களே, இன்றைக்கு வாக்குத்தத்தமான தீர்க்க தரிசனம் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம்.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரம் 4வது வசனம், பள்ளங்களெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானவைகள் செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாகும். இந்த வசனத்தை தான் லூக்கா 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும். ஆமென். அருமையானவர்களே, இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம் அல்லேலூயா ஏசாயாவுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். இந்த ஏசாயா சொல்ற தீர்க்க தரிசி, இதை சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசி. இந்த தீர்க்க தரிசனம் இயேசுவை பற்றியது. ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறவன், இதை கொஞ்சம் நேற்று உங்களுக்கு கொஞ்சம் அவுட்லைன் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கிறேன். ஆனாலும் நேற்று வராதவங்களும் இருக்கிறதுனால இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி நேற்று உபவாச ஜெபத்தில் இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது என்பதையும் பேசியிருக்கிறேன். நான் பேசினதே திரும்ப பேசும்போது கேட்டவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கேட்காதவங்களுக்கு வேணால் அது புதுசாக இருக்கும். கவனிங்க, இந்த தீர்க்க தரிசனம் இயேசுவை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனம். ஆனால் ஏசாயா நேரடியாக சொல்லலை. ஏசாயா என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசனத்தை யோவான் சொல்லுவான். யோவான் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். அப்போ தீர்க்க தரிசனம் பாஸ் ஆகி இப்போ யாருக்கு போகுது? யோவானுக்கு போகுது. யோவான்ல இருந்து பாஸ் ஆகி எங்க வருது? ஜீசஸ் கிட்ட வருது. ஜீசஸ் கிட்ட வந்த உடனே இந்த தீர்க்க தரிசனம் பிராமிஸாமா இருக்கிறது. கரங்களை நல்லா தட்டி ஆண்டவரை மைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். ஏசாயா மூலம் வந்த தீர்க்க தரிசனம் நேரா எங்க போகுது? யோவான் ஸ்நானனுக்கு போகிறது. யோவான் ஸ்நானன் இந்த தீர்க்க தரிசனத்தை யாருக்கு சொல்றான்? இயேசுவுக்கு சொல்றான். இயேசுவை நோக்கி வந்த தீர்க்க தரிசனம் இப்ப மாற்றமாகி வாக்கு தத்தமாக நமக்கு வருகிறது. அல்லேலூயா. இதுல 4 காரியங்களை தீர்க்க தரிசன வார்த்தைகள் வருகிறது. ஒன்று, பள்ளங்கள் நிரப்பப்படும், நிரப்பப்படும் பள்ளங்கள். அல்லேலூயா. 2வது, குன்றுகள் என்ன செய்யப்படும்? தகர்க்கப்படும் குன்றுகள். 3வது, கோணல்கள் நேராகும் கோணல்கள். 4வது, கரடானவை சமமாகும் கரடுகள். இப்படி 4 வார்த்தைகள் இந்த தீர்க்க தரிசனத்தில் வருகிறது. கவனிங்க, ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லும்போது இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லக்கூடியவன் யார்? யோவான் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிற்று. வனாந்தரத்தில் கூப்பிட்டது யாரு? யோவான். இப்பொழுது யோவான் இந்த தீர்க்க தரிசனத்தை யாருக்கு சொல்லுகிறான் என்று சொன்னேன்? இயேசுவுக்கு சொல்லுகிறான். இயேசு வந்து பள்ளங்களை நிரப்புவார், குன்றுகளை என்ன செய்வார்? தாழ்த்துவார், தகர்த்து போடுவார். கோணலானவைகளை எல்லாம் என்ன ஆக்குவார்? செவ்வை நேராக்குவார். கரடானவைகள் எல்லாம் என்ன ஆக்குவார்? இதை இயேசு செய்வார். ஹல்லேலூயா. இப்ப இயேசுவுக்கு பிறகு இந்த வாக்குத்தத்தம் சபை மக்களுக்கு வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. இப்ப சபை மக்கள் என்ன சொல்றாங்க? என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்களை இயேசு நிரப்புவார். எனக்கு விரோதமாக இருக்கிற மேடுகளை குன்றுகளை கர்த்தர் தகர்த்து போடுவார். என்னை கோணலான வழியில நடத்துகிற அந்த பொல்லாத பிசாசை நிர்மூலமாக்கி கோணலானதை என்னாக்குவார்? நேராக்குவார். அதுபோல என் வாழ்க்கையில் இருக்கிற கரடு முரடுகளை சமமாக்கி என்னை நேர்த்தியாய் நடத்துவார். அல்லேலூயா. இப்படி நமக்கு இந்த வாக்குத்தத்தம் ஏசாயா கிட்ட இருந்து யோவானுக்கிட்ட வந்து, யோவானுக்கிட்ட இருந்து
இயேசுகிட்ட வந்து இயேசுகிட்ட இருந்து இப்போ எங்கே வந்துருச்சு? நமக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் எப்படி பயன்படுத்த போறீங்களோ, யார் இதை விசுவாசித்து அறிக்கை பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு தான் இது என்ன செய்யும்? பலிக்கும். இல்லைன்னா நான் சொன்னது சொன்னபடியே போயிடும். ஆகவே கவனிங்க, இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறான், பள்ளங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும். பள்ளம் என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும். அருமையானவர்களே, இந்த உலகத்துக்கு ஒரு பள்ளம் இருந்து கொண்டே இருந்தது. தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது நேர்த்தியா சிருஷ்டித்தார். அல்லேலூயா. எல்லாம் எப்படி இருந்தது? பெர்ஃபெக்டா இருந்தது. ஆனால் சாத்தானுடைய விழுகையினாலே இந்த உலகத்துக்கு என்ன வந்து விட்டது? ஒரு பள்ளம் வந்து விட்டது. பள்ளம்னா குறைவு அல்லது தேவை. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வேலி? குறைவு அல்லது தேவை. அப்ப தேவன் பெர்ஃபெக்ட்டா அந்த உலகத்தை உண்டாக்குனார். அல்லேலூயா. ஆனால் சாத்தானுடைய விழுகை, ஆதாமினுடைய பாவமும் இந்த உலகத்திற்கு எதை உண்டாக்கி விட்டது? ஒரு பள்ளத்தை உண்டாக்கி விட்டது, ஒரு தேவையை உண்டாக்கி விட்டது. தேவன் தேவையில்லாத உலகத்தை படைத்தார். தேவையில்லாத உலகம்னா நாட் நீடு, எல்லாமே அங்க ப்ரொவைடா இருந்தது. எந்த தேவையும் தேவன் உண்டாக்கின உலகத்திலே இல்லை. ஆனால் சாத்தானுடைய விழுகையிலே இது என்ன உலகமாய் மாறிவிட்டது? தேவை நிறைந்த உலகமாய் மாறிவிட்டது. நல்லா இருந்த உலகத்தில் என்ன வந்துருச்சு? ஒரு பள்ளம் வந்துருச்சு. நான் நேற்று சொன்னேன் இல்லையா, நல்லா ரோட்டில் திடீர்னு என்ன வந்துடுது? பள்ளம் விழுந்தது போல சிலருடைய வாழ்க்கையில் அப்படி வந்துடுது. வாழ்க்கையும் கொஞ்சம் அப்படி நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். திடீர்னு என்ன விழுந்துருது? பள்ளம் விழுந்துருது. இப்படி தான் ஆதாமும் ஏவாளும் நல்லா தான் போய்கிட்டு இருந்தாங்க. நல்ல ஆண்டவரோட உலாவிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மகிமையின் வஸ்திரம் அவளை என்ன செய்திருந்தது? மூடி இருந்தது. ஆனால் என்றைக்கு, எத்தனை வருஷம் கழிச்சு சாத்தான் வந்தான்னு தெரியல, என்றைக்கு சாத்தான் உள்ள வந்தானோ அன்றைக்கு அங்கே என்ன உண்டாயிற்று? ஒரு பள்ளம் உண்டாயிற்று, ஒரு குறைவு உண்டாயிற்று. இப்பொழுது இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய தேவையும் உண்டாயிற்று. அல்லேலூயா. இப்ப இந்த உலகத்திற்கு என்ன தேவை? தேவன் பள்ளம் உண்டாக்குன உடனே ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தையை கொடுக்கிறாரு? உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவாய். அப்படின்னு ஸ்திரீயின் வித்து இந்த பள்ளத்தை நிரப்புவார். நீ ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இப்பொழுது இந்த உலகத்துக்கு ஒரு தேவை உலகம் உண்டானதிலிருந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த பள்ளத்தை வேற யாராலும் நிரப்ப முடியலை. இயேசு சொன்னார், எனக்கு முன்னாலே நிறைய தீர்க்க தரிசிகள் வந்தாங்க, அல்லது நிறைய மத குருக்கள் வந்தாங்க, இவங்க யாராலையும் என்ன செய்ய முடியல? சொல்லுங்க. பள்ளத்தை என்ன செய்ய முடியல? நிரப்பவே முடியல. நிரப்பி பார்த்தாங்க, நிரப்பவே முடியல. ஆனா பள்ளத்தை நிரப்புகிறவர் ஒருவர் இருக்கிறார், குறைவை நீக்குகிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. தேவைக்கு தேவையானவர் ஒருவர் இருக்கிறார். அவர் வந்தால் ஒழிய இந்த பள்ளம் என்ன செய்யாது? நிரப்பப்படவே படாது. அதனாலதான் ஏறக்குறைய ரீகிரியேஷனுக்கு பிறகு 4000 வருஷம் பள்ளம் என்ன செய்யப்படவில்லை. தாவீது நிரப்பாணி பார்த்தா தாவீது நிரப்பல, சாலமோன் நிரப்பாணி பார்த்தா சாலமோனும் நிரப்பல. எந்த மனிதனாலும் பள்ளத்தை என்ன செய்ய முடியல? நிரப்ப முடியல. ஆனால் தாவீதின் வேரும் விடிவெள்ளி நட்சத்திரமும் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பள்ளங்களை எல்லாம் நிரப்பிட்டாரு. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்கள் மாறி குறைவுகள் மாற வேண்டுமானால் இயேசு உள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. இயேசு வரும்போது எல்லா பள்ளங்களும் என்ன செய்கிறது? நிரம்பி சமமாகிறது, நிரப்பப்படுகிறது. அதனாலதான் யோவான் 10:10 இயேசு சொன்னாரு, நானோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும்
அது பரிபூரணமாய் நிரப்பப்படவும் நான் வந்தேன் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. குறைவை சாத்தான் கொடுத்தான், தேவன் நிறைவை கொடுக்க தன்னுடைய குமாரனை அனுப்பினார். பள்ளத்தை சாத்தான் உண்டு பண்ணினான், ஆனால் அந்த பள்ளத்தை நிரப்புவதற்கு தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆரம்பித்தது. என்ன தீர்க்க தரிசனம்? பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். அல்லேலூயா. இயேசு வரது வர அந்த தீர்க்க தரிசனம் என்ன ஆகல? ஃபுல்ஃபில் ஆகல. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு வரும் வரை இந்த பள்ளத்தை வேற யாராலும் நிரப்பவே முடியவே முடியாது. இயேசு ஒருவர் தான் அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். இயேசு ஒருவர் தான் நிரப்ப முடியும். அந்த இடத்தை வேற யாராலும் எதுவாலும். அதனாலதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரட்சகர் தேவை. அல்லேலூயா. ஒவ்வொரு இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசு தேவை. அல்லேலூயா. அந்த செய்தி நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆனா நம்ம பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் மக்கள் நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க போய் நம்ம சுவிசேஷத்தை சொல்ல முடியல நம்மால. அருமையானவர்களே, தேவை நிறைந்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா தேவையை கொடுக்கிறவர் நம்ம கிட்ட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு ஒரு மனிதனுடைய உள்ளே வரும்போது அவனுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி பள்ளமெல்லாம் என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும். அல்லேலூயா. அதனால தான் இயேசு வந்தார். அவர் வந்ததை கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 19 பவுல் சொல்றான், சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பரிபூரணம்? ஆமென், ஆமென். ஃபுல்னஸ் எல்லாம் யாருக்குள்ள இருக்கிறது? இந்த உலகத்தில் இயேசு பூமியில வந்தபோது சகல பரிபூரணமும் எங்க இருந்தது? அவருக்குள்ள இருந்தது. எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இயேசு மேலானவர். அவர்கிட்ட இல்லாததே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு நமக்குள்ளே வரும்போது நாம் பரிபூரணத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் மாறி விடுகிறோம். ஏன்னா சகல பரிபூரணமும் யாருக்குள்ள இருக்கிறது? இயேசுக்குள்ள இருக்கிறது. சகல பரிபூரணமும் இயேசுக்குள்ள இருக்கிறது. அந்த இயேசு எனக்குள்ள வரும்போது நான் அவருக்குள் பரிபூரணம் உள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அவருக்குள் நிறைவுள்ளவனாக தேவன் திருச்சபையை மாற்றுறார். திருச்சபை குறைவுள்ளதே கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இயேசு திருச்சபையில இருக்கும் வரை திருச்சபை நிறைவுள்ளதாக இருக்கிறது. கரங்களை தட்டி. அல்லேலூயா. அவருக்குள் எல்லாம் பரிபூரணம் இருக்கிறது. அப்ப அவரை நம்ம உள்ள வச்சுக்கிட்டு பள்ளத்தோட இருக்க முடியாது. அவர் வந்தாலே என்ன நடந்துரும்? பள்ளங்களெல்லாம் என்ன செஞ்சிடும்? நிரம்பிடும். அது என்ன பள்ளமா இருந்தாலும் சரி, அது பாவத்தினால வந்த பள்ளமா இருந்தாலும், சாபத்தினால வந்த பள்ளமா இருந்தாலும், பொருளாதார குறைவா இருந்தாலும். இன்னைக்கு நிறைய பேர் பள்ளம்ல உடனே ஏதோ தான் மைண்ட்ல வைக்கிறாங்க. பொருளாதாரம் தான் ஷார்ட்டேஜ் ஆகுது. அப்புறம் என்ன ஆகுது? பற்றாக்குறை வந்து விடுகிறது. பற்றாக்குறையத்தான் பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாம் டேலி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் பள்ளம் விழுந்துருச்சு. நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தில் பள்ளமே வரக்கூடாது. எப்பவும் நிமிர்ந்து நெப்பி இருக்கணும், நிரம்பி வெளியேறணும். அதுக்காக நம்ம பெரிய கோடீஸ்வரனாக இருக்காட்டாலும் இனி ஒரு சொட்டு தண்ணீர் விழுந்தாலும் ஓவர்ஃபுல் ஆகிற அளவுக்கு நாம் நிரம்பி இருக்க வேண்டும். அதுதான் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யங்கிறது 1600 கோடியில வீடு கட்டுறதில்லை, அம்பானி கட்டி வச்சிருக்கிற மாதிரி அதில் ஐஸ்வர்யம். நிறைவு தான் ஐஸ்வர்யம், ஃபுல்னஸ் தான் ஐஸ்வர்யம், பரிபூரணம் தான் ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? நிறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். குறையில்லை குறையில்லை என் வாழ்விலே
நிறைவான என் இயேசு இருப்பதாலே பயமில்லை பயமில்லை என் வாழ்விலே ஜெயம் தரும் என் இயேசு. இப்ப என்னாச்சு? நிறைவானவர் உள்ள வந்துடுறார். சொல்லுங்க, நிறைவானவர். அப்ப எனக்குள்ள இருக்கிறவர் நிறைவானவர். எனக்குள்ள பள்ள விழுந்துட்டுன்னா நான் எங்கேயும் போக வேண்டாம், அவரே நிறைவாக்கி விட்டுருவாரு. ஆமென் சொல்லுங்க. எங்கடா பள்ளத்தை நிரப்புவான், குறைவை நிறைவாக்குவான், நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சகல பரிபூரணமும் யாருக்குள்ள இருக்கிறது? இயேசுக்குள்ள இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, சகல பரிபூரணமும் இயேசுக்குள்ள இருக்கிறது. அந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார். இயேசு எனக்குள்ள இருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசு வருகிறவர் எப்படிப்பட்டவராய் உங்களுக்குள்ள வருகிறார்? ஆமென், நிறைவுள்ளவராக, குறைவில்லாதவராக. அப்ப அவருக்குள்ளே பரிபூரணம் இருக்கிறது. இரண்டாவது 2 கொரிந்தியர் 1:20 பவுல் சொல்லுவான், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசு அவருக்குள் ஆம் என்றும். ஆமா, எல்லாரும் அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தேவனுடைய அப்ப வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் இருக்கிறது. In him every promises in him. இயேசுவுக்குள் என்ன இருக்கிறது? அவருக்குள் ஆமென். இயேசுவுக்குள், கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், அவருக்குள் ஆமென் சொல்லுங்க. அவருக்குள் ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க, அவருக்குள் ஆமென். ஆமா, எனக்குள்ள ஆமென் கிடையாது, ஆனா அவருக்குள் ஆமென். அந்த அவர் தான் எனக்குள்ள வர்றாரு. சகல பரிபூரணமும் அவருக்குள்ள வாசமா இருக்கிறது. அந்த பரிபூரணமுள்ள இயேசு யாருக்குள்ள வர்றாரு? ஒரு மனுஷனுக்குள்ள வர்றாரு, வாக்குத்தத்தத்தோடு வர்றாரு. இப்ப நம்ம பிரேயர் பண்றோம். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு ஜெபத்தை முடிக்கும் போது ஆமென் சொல்றோம். நான் சொல்றேன், சில பதில் வரக்கூடிய ஜெபத்திற்கு இயேசுவே ஆமென் சொல்லுவார். அல்லேலூயா. உடைய ஜெபத்திற்கு இயேசுவே என்ன சொல்லுவார்? ஆமென் சொல்லுவார். ஆமென். அனுமதிக்கப்பட்டது, கிராண்டட். அல்லேலூயா. அதனாலதான் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு மூலமா போணும். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் யார் மூலமா? பிதா கிட்ட போணும். சொல்லணும், இயேசு பிதாவே உமது குமாரனாகிய இயேசு இப்படி சொல்லி இருக்காரு. இயேசு மூலமாய் பிராமிஸ் பிதா கிட்ட போகும்போது அது எப்படி இருக்குது? ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. இப்பதான் இந்த பள்ளம் எல்லாம் நிரப்பப்படுகிறது. இயேசுவுக்குள் பரிபூரணம் நிரப்புகிறது. இயேசுவுக்குள் வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேறுகிறது. அதனால என்ன நடக்குது? நம்முடைய வாழ்க்கையில எல்லா பள்ளங்களும் நிரப்பப்படுகிறது. இயேசுவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் சாலமனோடு சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது. எந்த சங்கீதம் சொல்லுங்க? முன்னாடி உட்காந்து ஆய்வுங்கிறீங்கள, சொல்லுங்க எந்த சங்கீதம்? இதான் நம்முடைய பைபிள் நாலேஜ் பாருங்க. சரி, ஓகே. 72வது சங்கீதம், 72வது சங்கீதம் 17வது வசனத்தை வாசிங்க. அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, மனுஷர் அவருக்குள் என்ன செய்யப்படுவார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியம் உள்ளவர் என்று அந்த சங்கீதத்தில் மேலே என்ன போட்டிருக்கு? என்னைக்காவது படித்தா தானே நமக்கு தெரியும். அது மேலே இருக்கிறதையும் படிக்கணும். மேலே இருக்கிறதையும் படித்தா தான் இது எதுக்கு பண்ண சங்கீதம் அப்படின்னு நமக்கு மைண்டில் ஏறும். மைண்டில் ஏறணும்னா ஃபுல்லாக என்ன செய்யணும்? படிக்கணும். பாருங்க, சாலமோன் இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறார். சாலமோனுக்குள்ள யாரும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது.
ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. யார் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க? அவன் காலத்தில் இருந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? சாலமோன் நாட்கள் அமைதியின் நாட்கள். சாலமோன், சாலேம், சமாதானம், சமாதானத்தின் நாட்கள். அவன் நாட்களில் என்ன இல்லை? யுத்தம் இல்லை, சண்டே கிடையாது. ஒரு நாட்டுக்கு சண்டே இல்லைன்னா அந்த தேசம் எப்படி இருக்கும்? ஆனால் அரபு நாடுகள் மாதிரி, அந்த மாதிரி இஸ்ரேல், பலஸ்தீன் இந்த நாடுகள் மாதிரி வேதனைப்படுகிற நாடு உலகத்திலே கிடையாது. எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. இந்தியா கூட நமக்கு அமைதியாக தான் இருக்குது. அதுலேயும் அமைதி பூங்காவாக ஆண்டவர் எதை வச்சிருக்கிறாரு? ஆனாலும் சில சைத்தான்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சைத்தான்களெல்லாம் கெட்டினோம்னா இது என்ன ஆயிரும் என்கிற வார்த்தை தமிழ்நாட்டில் கர்த்தர் கொடுக்க போறாரு. அதை கெடுக்க நினைக்கிற எல்லா சக்திகளும் என்ன செய்கிறது? நிர்மூலமாக போகிறது. ஹல்லேலூயா. ஆகவே சாலமோன் இருந்த நாள் வரை ஜனங்கள் என்ன செய்யப்பட்டார்களாம்? அங்கே என்ன இல்லை? யுத்தம் இல்லை. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், சாலமோன் எத்தனை வருஷம் இருந்திருப்பான்? ஆனா சாலமோன் மரிக்க கூடியவன். ஆனால் சாலேமின் ராஜா என்றென்றைக்கும் இருக்கிறவர். அந்த சாலேமின் ராஜா தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறாரு. அந்த சாலேமின் ராஜா தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. எத்தனை பேர் சமாதானத்தை கெடுக்க நினைத்தாலும் சாலேமின் ராஜா இருக்கு வர சமாதானம் இருக்கும். எதுவரை இருக்கும்? சூரியன் உள்ள மட்டும் இருக்கும். எதுவரை இருக்கும்? சந்திரன் உள்ள மட்டும் இருக்கும். ஹல்லேலூயா. ஜனங்கள் அவருக்குள். ஆமா, யாருக்குள்? ஆமா. ஆனா யாரை பத்தி தீர்க்க தரிசனம்? சாலமோனுக்குள்ள எவனாவது ஆசீர்வதிப்படுவானா? சாலமோனை மாதிரி அயோக்கியம் யாராவது இருந்தானா? அதனால எவனாவது அவனுக்குள்ள என்ன செய்ய மாட்டான். ஆனா சாலமோனிலும் பெரியவர் ஒருவர். இயேசு சொன்னாரு, சாலமோன் ஞானத்தை கேட்பதற்கு தென் தேசத்து ராஜஸ்திரி வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே மக்கள் ரெட்டுடுத்தி சாம்பலிலே புரண்டு ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. சாலமோன் கட்டின தேவாலயத்தை பார்த்து எல்லாரும் புகழ்ந்தார்கள். ஆனால் தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு, இயேசு. ஆமென். அன்னைக்கு இயேசுவை பத்தி பேசுறதுனால நிறைய தேவதூதர்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. நான் வரும்போதே அந்த தீர்மானத்தோட தான் வந்தேன். நான் இன்னைக்கு தாவீதை பற்றி அல்ல, சாலமோனை பற்றி அல்ல. I am talking about Jesus Christ, who savior of the world. Hallelujah. இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது, ஆமென், வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழான எல்லாரும் நடுங்குவார்கள். சாலமோன் பெரியவன் அல்ல, சாலமோனிலும் பெரியவர் இயேசு. ஹல்லேலூயா. சாலமோனுக்குள்ள எவன் ஆசீர்வதிக்கப்பட்டான்? ஒருத்தனும் கிடையாது. ஆனா கர்த்தர் தாவீதுக்கு வாக்கு கொடுத்ததுனால கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ணி விளக்கு அணைந்து போகாதபடிக்கு அப்படியே வந்தாரு. ஆனாலும் தாவீதின் சந்தையில தான் இயேசு வந்தாரு. சாலமோன் டம்மி பீஸ் ஆயிட்டான், அவனோட முடிஞ்சிச்சு. இப்ப இயேசு என்ன சொல்லிட்டாரு? சாலமோனிலும் பெரியவர் நான் இருக்கேன்டான்ட்டாரு. அப்ப அவருக்குள், சாலமோனுக்குள் எவனும் ஆசீர்வதிக்கப்படல, இயேசுவுக்குள். நான் சொல்றேன், இயேசுவுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது எந்த மாசமும் பள்ள வராது. ஹல்லேலூயா. கொஞ்சம் வருமானம் இருந்தால் அந்த வருமானத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பானையில மாவு குறையாது, கலசத்துல எண்ணெய் குறையாது. அவருக்குள். ஹல்லேலூயா. மனுஷர் என்ன செய்யப்படுவார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எரேமியா 4:2 அவருக்குள் புறஜாதியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் எழுதியிருக்கிறது. அவருக்குள் புறஜாதியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், புறஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதனாலதான் அப்போஸ்தலர் 17:28 பவுல் சொல்லுகிறான். வாசிங்க, அப்போஸ்தலர் 17:28. அவருக்குள் நாம் என்ன செய்கிறோம்? அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். பிழைக்கிறோம்னா சாக்கு கிடைச்சிட்டு பிழைக்கிறோமா? வாழ்றோம். ஹல்லேலூயா.
நான் வாழ்கிறேன். யாருக்குள்ள வாழ்றேன்? அவருக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு, அது துன்மார்க்கமான வாழ்க்கை. அவருக்குள் வாழாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? பாவ வாழ்க்கை, அடுத்தவனை ஏமாத்துற வாழ்க்கை, வஞ்சிக்கிற வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை. ஆனால் அவருக்குள் நாம் வாழ்கிறோம். அவருக்குள் என்ன செய்கிறோம்? அசைகிறோம். அசைகிறோம்னா செயல்படுகிறோம். அவருக்குள் வாழ்கிறோம், அவருக்குள் செயல்படுகிறோம், அவருக்குள் இருக்கிறோம். We are in him, Christ. நாம் யாருக்குள்ள இருக்கிறோம்? சொல்லுங்க. இயேசுவுக்குள்ள இருக்கிறோம். இயேசுக்குள்ள இருக்கிறவனை சாத்தான் தட்டி பறிக்கவே முடியாது. இயேசு சொன்னாரு, உங்களை பிதா கிட்ட சொல்றாரு, உங்களை எனக்கு தந்த பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் கையில் இருக்கிற ஆடுகளை எவனும் என்ன செய்ய முடியாது, தட்டி பறிக்கவே. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்குள் நீங்கள் வாழ்கிறீர்கள், அவருக்குள் அசைகிறீர்கள், அவருக்குள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதனால பள்ளமே இருக்காது. பள்ளம் வந்தாலும் நிரம்பும். அதுக்காக பள்ளமே வராதுங்கிறது இல்லை. பள்ளம் என்றால் குறைவு, தேவை. ஆனா தேவை வந்தா தேவை சந்திக்கப்படும். குறைவு வந்தால் குறைவு நிறைவாகும். அல்லேலூயா. We are in Christ. சொல்லுங்க, நாம் யாருக்குள்ள இருக்கிறோம்? இயேசுவுக்குள்ள. சொல்லுங்க, இயேசுக்குள்ள இருக்கிறதுனால பள்ளம் வராதுன்னு இல்லை, காய்ச்சல் வராது இல்லை, சுகமாகும். அல்லேலூயா. குறைவு வராதுன்னு இல்லை, குறைவு வந்தால் என்ன ஆகும்? நிறைவாகும். ஏனென்றால் நாம் இயேசுவுக்குள் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இயேசுக்குள்ள இருக்கிறீங்க? இல்லை, ஒரு நாள் இயேசுக்குள்ள இருந்தோம் பாஸ்டர். அப்போ எப்பவுமே ஆண்டவருடைய பிரசன்ட் டென்ஸ் தான் முக்கியம். அல்லேலூயா. நான் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதர், சபையிலே கடையா கிடப்பேன். அப்படியா? இன்னைக்கு அதுக்குரிய நேரம் எல்லாம் இல்லை. நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நீங்கள் ஃபாஸ்டன்ஸை வச்சுட்டு பாராட்டுற, பெருமை பாராட்டுற வாழ்க்கை அல்ல. அது இன்னைக்கு எப்படி இருக்கீங்கிறது தான். அல்லேலூயா. டுடே இஸ் த டே. இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். அல்லேலூயா. அதனால நான் அன்னைக்கு அப்படி இருந்தேன். அன்னைக்கு நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்துருப்பாரு. தேவன் ஒருவருக்கும் கடன்காரன் அல்ல. ஆமென். நீங்க அன்னைக்கு நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்குரிய பலனை நீங்க கொடுத்துருப்பாரு. அல்லேலூயா. அவர் யாருக்கும் யார் கிடையாது. ஒருத்தன் கடன் கொடுக்கணும்னா ஏழைக்கு கொடுத்தா தான் கர்த்தர் கடன் கொடுக்க முடியும். அதுவும் ரொம்ப நாள் கிடையாது. அவனுக்கு கொடுத்ததை கர்த்தர் திரும்ப கொடுப்பார், வட்டியும் முதலுமா கொடுத்துருவார். அல்லேலூயா. அப்ப அவருக்குள் நாம் என்ன செய்கிறோம்? பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். இருக்கிறோம் எல்லாமே எதுல வருது? என்ன டென்ஸ்? பிரசன்ட் டென்ஸுங்க. அவருக்குள் இருந்தோம். அன்னைக்கு 96, 97, 98 நாங்கள் எப்படி இருந்தோம்? ரைட்டுங்க. இப்போ 2025 எப்படி இருக்கீங்க? அன்னைக்கு அப்படி இருந்தாங்க. என்ன இன்ட்ரெஸ்டட். ஆனால் தேவனுக்குள்ள இருக்கிறது இருந்தோம் அல்ல, அவருக்குள்ள என்ன செய்கிறோம்? இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். அசைகிறது கூட யாருக்கு? அதனால தான் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவனின்றி ஒரு அணுவும் அசை. இந்த வசனத்தை வச்சு சொல்றாங்களா எனக்கு தெரியல. அவனின்றி உமையன்றி அணு ஏதும் அசையாதையா, உமையன்றி அணு ஏதும் அசையாதையா. அதுதான் நம்ம அவருக்குள்ள என்ன செய்கிறோம்? அசைகிறோம். அல்லேலூயா. அவருக்குள்ளே வாழ்கிறோம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லி முடிக்க போறேன். நேற்று உபவாச ஜெபத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறியது, நிறைவேறுவதற்கு யோவான் மூலம் நிறைவேறியது. யோவான் மூலம் நிறைவேறுவதற்கு முக்கிய காரணம் யாரு? யாரு? யோவான் மூலம் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு முக்கிய காரணம் யாரு?
யோவானுக்குள்ள அப்பன். யோவானுக்குள்ள அப்பன் யாரு? கொஞ்சம் வாயை திறந்தா நல்லா திறந்து கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. வாய்க்குள்ள அதான் 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 சகரியா தான். சகரியா. அல்லேலூயா. ஆமென். அவன் ரொம்ப முக்கியமானவன். ஆமென். தேவன் எல்லாத்தையும் கரெக்டா லீட் பண்ணி கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்த சகரியா மட்டும் சரியில்லைன்னா அவனை முக்கியமானவனா மாத்துறதுக்கு தேவன் சில காரியங்களை செஞ்சாரு. என்ன செஞ்சாருன்னா வாயில ஜிப்பு போட்டார். அல்லேலூயா. ஜிப்பை கொண்டு வந்து என்ன செஞ்சார்? வாயில போட்டார். ஏன்னா தேவையில்லாததை பேசி தேவை திட்டத்தை கெடுத்துறாத. எல்லாரும் சொல்லுங்க. நான் சொல்றேன், ஒண்ணுமே முடியலன்னா பேசாம இருந்துருங்க. சில தேவையில்லாம இதெல்லாம் எப்படி நடக்கும், அதெல்லாம் எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் அப்படின்னா பூட்ரா வாயன்னாரு. அல்லேலூயா. தேவதங்கிட்ட சொன்னார் ஆண்டவர், இங்க பாரு ஓவரா பேசுறான் கேப்ரியலு, இவன் ஓவரா பேசுறான், வாயை பூட்டி வை. எதுவரை வாயை பூட்டணும்? யோவான் பிறக்கிறது வரை வாயை பூட்டுன்ட்டாரு. அல்லேலூயா. நான் சொல்றேன், சில நேரம் நம்ம கெடுகிறதே வாயினால தான் கெடுக்கிறான். நுழலும். ஆமா, பழமொழி தெரியுது. நம்ம கெடுறதும் வாய்தான். தேவையில்லாம பேசுறது எல்லாம் நடக்குமா, அப்படியா இப்படியா. அவிசுவாசத்தை பேசாதீங்க. நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அதே பெஸ்ட். எரிச்சல்ல வார்த்தையை கொப்பளிக்காதீங்க. அந்த நேரம் ஏதோ டானிக்கையாவது குடிச்சிட்டு அமைதியா இருங்க. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா வார்த்தையை விட்டு அப்புறம் அதை வாபஸ் பண்ணவே. அப்போ யாரு இம்பார்ட்டன்ட் பர்சன்? சகரியா இம்பார்ட்டன்ட் பர்சன். அவங்க ஒய்ஃபையும் விட்டுறக்கூடாது. இந்த பழைய ஏற்பாட்டு அப்படித்தான் ஆணடிமைத்தனம் இருந்திருக்கும் போது நிறைய பெண்களை என்ன செய்யறது கிடையாது. அதனால தான் இயேசு வந்தோடனே இயேசுனுடைய பிறப்புல நான் ஒரு கிறிஸ்துமஸ் செய்தியில் சொல்லிப்பேன் பாருங்க. ரூத்தையும் உள்ள கொண்டு வந்தாரு, அப்புறம் ராகாப்பு உள்ள கொண்டு வந்தார். ஒன்று விடோ, இன்னொரு விபச்சாரி. ரெண்டு பேர். விடோன்னு சொல்றத விட அவ யாரு? புறஜாதி. ரெண்டு பேரையும் உள்ள கொண்டு வந்து இணைச்சு விட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சகரியா சரியா இருக்க வேண்டும், மனைவி சரியா இருக்கணும். சகரியாவுக்கு பிறக்கிற குழந்தை என்ன பேரு? யோவான். யோவான் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். இது எங்க இருந்து வருது? ஏசியாவில இருந்து வருது. எங்க இருந்து வருது? ஏசியாவில இருந்து. ஏசியா தீர்க்க தரிசனம் யாரை பற்றி சொல்றான்? யோவானை பற்றி. இப்ப யோவான் உருவாக வேண்டுமானால் யார் வேண்டும்? சகரியா, எலிசபெத். எலிசபெத்தையும் விடாதீங்கன்னு சொன்னல. ஆமா, நல்ல கப்பிள்ஸ்லயே அவங்கள விடாதீங்க. சகரியாவும் எலிசபெத்தும் வேண்டும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாரை கொண்டு வர வேண்டும்? யோவானை கொண்டு வர வேண்டும். நான் சொல்றேன், இந்த 4 பேருமே செத்து போனாங்க. 4 பேருமே என்ன ஆயிட்டாங்க? காலாவதி ஆயிட்டாங்க, எக்ஸ்பைரி ஆயிட்டாங்க. ஏசாயா செத்து போனானா இல்லையா? செத்துட்டா. அப்புறம் யாரு? சகரியாவும் எலிசபெத்தும் செத்து போனாங்களா இல்லையா? யோவான் செத்து போனாரா இல்லையா? ஆனா அப்போ இந்த வார்த்தை எப்படி செயல்படுகிறது என்றால், உயிரோடு இருக்கிறவர் மூலமாக தான் இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் செயல்படணும். ஹல்லேலூயா. அப்படியானால் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் யார்? அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 28 இல்ல எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் 7:25 வாசிங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். நல்லா கை தட்டுங்க. எப்போதும் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க. இதனாலதான் இந்த தீர்க்க தரிசனம் வாக்குத்தத்தமாகி, வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாகி, நாம் இப்பொழுது இயேசுவை பார்த்து என் வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்களை நிரப்புகன்னு சொல்றதுக்கு என் இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கு காரணமான அத்தனை பேரும் செத்தான். ஏசாயா செத்தான், சகரியா செத்தாரு. ஹல்லேலூயா. சகரியா வைஃப் செத்தாங்க,
யோவானும் செத்தான். இயேசு மட்டும் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அதனால தான் we are not celebrate the Lent days. What is the meaning of Lent? Lent யார் வச்சதுங்க? போன மாதம் நீங்கள் மார்ச்லேயே எதை கொண்டு வந்தீங்க? குட் ஃப்ரைடே கொண்டு வந்தீங்க. இந்த மாதம் எங்கே கொண்டு வரீங்க? ஏப்ரல் கொண்டு போவீங்க. உங்களுக்கு யார் சொன்னா இதெல்லாம்? இதெல்லாம் யார்? எங்கே இருக்குது பைபிளில்? இயேசு உயிரோடு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உயிரோடு உள்ளவரை நம்ம ஆராதிக்கிறோம். 40 நாளா இயேசு செத்து போல. நீங்கள் துக்கமுகமாய் போகிறது என்ன? இன்னைக்கும் somebody addict the traditional. பாரம்பரியத்துக்கு நிறைய பேர் அடிமையா இருக்கிறார்கள். ஆண்டவர் ஒளிய பண்ணினார் என்று கொலோசியர்ல வாசிக்கிறோம். எல்லா பாரம்பரியத்தை இயேசு என்ன செஞ்சாரு? எல்லா பண்டிகையும் இயேசு என்ன செஞ்சாரு? ஒளிய பண்ணாரு. ஆமென். உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் என்ன ஒரு என்ன ஒரு பழக்கம் பாருங்க. பைபிளில் இல்லாத வச்சுக்கிட்டு. அல்லேலூயா. ஒருத்தர் எனக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தார், ஒரு பாஸ்டர். என்னைக்கு கல்யாணம் வச்சுருக்கீங்கன்னு. சாம்பல் போதா அன்னைக்குன்னாரு. என்ன போதே? அது என்ன சாம்பல் போதே? ஆபிரகாம் நான் தூளிலும் சாம்பலிலும் இருக்கிறேன்னு சொன்னேன். இவங்க என்ன பண்ணுறது தெரியுமா? இந்த குருத்தோலையெல்லாம் வச்சு எரிச்சு, அது எங்கே செய்கிறாங்கன்னு தெரியல. முந்தைய அப்படி செஞ்சாங்க, இப்போ இருக்கான்னு தெரியல. இந்த குருத்தோலை எல்லாம் இருக்கும் இல்லையா, காஞ்ச குருத்தோலை, போன வருஷத்து குருத்தோலை, பனை ஓலை, அதை போட்டு எரிக்கிறது. அதை போட்டு எரிச்சு அதில் என்ன வரும்? ஆமாம், அவங்கள எரிக்கிறாங்களாம். ஒன்றை தூக்கி போட்டால் எப்படி இருக்கும்? எரிச்சு அந்த சாம்பலை என்ன செய்ய விடுவார் ஃபாதர்? மண்ணுக்கு மண்ணாகவும். எப்போ சொல்ல வேண்டியது அது? நான் சொல்ல லென்ட்டு. ஆமென். இலை உதிர் காலம். அது ஒரு சீசன். அந்த சீசன் வந்த உடனே மரத்திலிருந்து என்ன உதிர்ந்துடும்? இலை உதிரும். திருச்சபை தலைவர்கள் இதை எதுக்கு வச்சாங்கன்னா, தங்களை மக்கள் சரி பண்றதுக்கு தான் வச்சாங்க. ஆனா இப்ப அது முழுவதுமா எப்படி ஆயிருச்சு? பாரம்பரியமாய் போயிடுச்சு. அன்னைக்கு மட்டும் பூ வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்களா? அதுக்கப்புறம் வச்சுக்கிடுவாங்களா? என்னங்க இது? ஆமாம், நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்களா? அப்படியே சாப்பிடாம இருக்கட்டும், நமக்கு செகண்ட் சாட்டர்டேக்கு சிக்கனுக்கு விலை குறையும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இதை செய்கிறவங்கள நான் குற்றப்படுத்தி சொல்லலை. இப்போ ஒன்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஏசாயா செத்தாயா? ஏசாயா சொல்லி போட்டு செத்தாயா. அப்புறம் சகரியாவும் எலிசபெத்தும் யோவான் செத்தான். ஆனா வாக்குத்தத்த நேர இயேசு விட்ட போடும்போது அந்த இயேசு மட்டும் உயிரோடு இருக்கிறான். உயிரோடு உயிரானிரே எந்த மனதாளும் இணைவானீரே, மனதாளும் இணைவானி. இவர் உயிரோடு இருக்கிறவரை போய்கிட்டு. ஹல்லேலூயா. ஆமென். அவர் சிலுவையில் தேடாதிருங்கள். சிலுவையில் அவர் இல்லை. கல்லறையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தார்? உயிர் தெழுந்தார். இன்னைக்கு உயிரோடு எழுந்துகிட்டு நம்ம அப்ளிகேஷன் எல்லாம் பிதா கிட்ட கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ஜெபத்தை எல்லாம் பிதா கிட்ட கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. we are not under the lent. ஹல்லேலூயா. நமக்கு லென்ட்டே கிடையாது. நீங்க வேணா ஒருவேளை ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கலாம், ஆனா சீக்கிரம் ரெண்ட் ஹவுஸ்ல இருந்து ஓன் ஹவுஸ்க்கு வாங்க. ஆனா do not celebrate lent. ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால என் வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்களை எல்லாம், என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கிடுவார். நான் குறைவோடு வாழ வேண்டிய, ஆமா, நான் பள்ளத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. என் இயேசு குறைவை நிறைவாக்குறதற்கு அவர் எப்படி இருக்கிறாரு? இந்த ஃபெய்த் உங்களுக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. அதனால சில சபைகள் அதை செய்யறாங்கன்னா அதை குற்றப்படுத்தாதீங்க. அது அவங்க விசுவாசம், அவங்க நம்பிக்கை. அதை நம்ம குற்றப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. ஆனா ஒன்றை நம்ம தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்றேன் நான்.
வாக்குத்தத்தம் இயேசுவினிடத்திலே போன போது இயேசுவினிடத்தில் இப்ப எங்க வருது? நமக்குள்ள வருகிறது. இப்ப நம்ம மறுபடியும் யாரை பார்க்கிறோம்? We are looking Jesus Christ. He is alive. Hallelujah. அவர் உயிரோடு இருக்கிறார். ஐயா, வாக்குத்தத்தத்தை கொடுத்தது யாரு? ஐசாயா. அதை டிக்ளேர் பண்றது யாரு? யோவான். ஹல்லேலூயா. ஆனா நிறைவேற்றுகிறது யாரு? ஜீசஸ். எல்லாரும் சொல்லுங்க ஜீசஸ். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற இயேசுவே, உயிர் தெழுந்த இயேசுவே. ஹல்லேலூயா. அவருக்குள்ள வந்த உடனே எல்லா பரிபூரணமும் நமக்குள்ள என்ன செஞ்சிடும்? ஏற்கனவே சொல்லியிருக்கல, பூவோட சேர்ந்த மணக்கும், நாரும். அது நாரும். ஆனா இயேசுக்குள்ள வந்து பூ வந்த உடனே நாருமா? பூ வந்த உடனே நாரும், மணக்கும். அது நாரு, ஆல்ரெடி நாரு, நீ நாரு. ஆனா பூ வந்த உடனே நீ என்ன செய்ய ஆரம்பிச்சிரு? உயிரோடு இருக்கிறாருங்க அவரு. ஆமென். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்றேன். எனக்கு பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணும் போதே ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு ஆன்லைன் பிரேயர்ல நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்க போறேன். இப்ப நினைச்சாலும் எனக்கு அந்த இடத்துல தேவதூதர்கள் இறங்கி இருக்கிறத நான் பார்க்கிறேன். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் என்னுடைய குறைவுகள் எல்லாம் நீங்க அவங்ககிட்ட கொண்டு போங்க. நீங்களே தீக்கலாம், நீ பார்க்காதீங்க பிரதர். somebody being like the எப்படி இருக்கிறாங்கன்னா, முடிஞ்ச அளவு நானே என்ன செஞ்சுக்கிறேன், என் காரியத்தை யார் பாப்பா? பாஸ்டர் நான் தானே பார்க்கணும். அதனால என்னால் முடிஞ்ச அளவு, எனக்கு யார் இருக்கா? மாமனா, மச்சானா, சித்தியா, சித்தப்பனா, ஒன்று விட்ட சகோதரனா, கொன்று விட்ட சகோதரனா? ஒருத்தர் இல்லை. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒருத்தர் உயிரோடு இருக்காரு பிரதர். அவர்கிட்ட போங்க, உங்க காரத்தை எல்லாம் என்ன செய்யுங்க, சொல்லுங்க, உங்க பிரச்சனை எல்லாம் சொல்லுங்க. அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியினால் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க, முற்றுமுடிய ரட்சிக்க. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா? அவர்கிட்ட போறதில்லை. நம்ம அவர்கிட்ட போறதில்லை. போய் பிரச்சனையெல்லாம் சொல்லி, ஜீசஸ் how are you? I am here Lord அப்படின்னு அவர்கிட்ட பேசி, தனிமையில் உட்காந்து பேசி, உங்க பாரத்தை எல்லாம் என்ன செஞ்சு இறக்கி வச்சுட்டு வர்றதுக்கு விருப்பமும் இல்லை, நேரமும் இல்லை. இப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்முடைய சகோதரன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவருக்குள்ள எல்லாம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவர் உயிரோடு இருக்கிறத நம்ம விசுவாசிக்கணும். மறுபடியும் ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு போயிடக்கூடாது. நான் லெந்து டேஸுக்கு போகிறேன் பாஸ்டர். நீ லெந்துக்கு போனா சாத்தா உன்னை லந்து பண்ணுவான். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நீ எப்படி இருந்த? நீ இன்னைக்கு வர வர தேவன் உலகத்தை சபையில் வைத்தார், சாத்தான் சபைக்குள். எத்தனை பேர் இடறி போறாங்கன்னு தெரியாது. மனுஷகுமாரன் வரும்போது போதகர் நாட் ரெஸ்பான்சிபிள். நான் சொல்லுவேன், எனக்கெல்லாம் முடியாது, நீங்க தான் பார்த்துக்கோங்க. என்னாலெல்லாம் முடியாதப்பா. எப்பா வேணா நல்லா ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணுறேன், வேற ஒன்றும் என்னால் செய்யவே முடியாது ஆண்டவரே. நல்லா தெரிஞ்சுங்க. அப்படி இல்லைன்னா எதுக்கு என்ன அழைச்சிங்க? சும்மா என் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு வந்துருப்பேன். இந்த மக்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வைக்கிறது என் வேலையே கிடையாது. நீங்கள் அதை செய்ய முடியும். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு? என் சபையை வீப்பராஜா கட்டுவார்னா சொல்லியிருக்காரு. என் சிலையை சான் சாலமோன் கட்டுவார்னா சொன்னார். வாட் ஹி டோல்டு, I will build my church. I will build my church. நீங்கள் தான் கட்டுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கட்டி எழுப்புங்க. ஆனாலும் முடிஞ்ச அளவு நாங்கள் சித்தாள் வேலை, நிமிந்தாள் வேலை நாங்கள் பார்க்க ரெடி. சாந்த எடு அப்படின்னா சாந்த கொண்டு வரோம். செங்கல்ல எடுன்னா என்ன செய்கிறோம்? அதுக்கு நீ கொஞ்சம் பேர் பொறுப்பாளரையும் வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. அவங்களும் தட்டு தடு மாதிரி இந்த வேலையை செய்வாங்க. ஹல்லேலூயா. இவ்வளவுதான் எங்களால் செய்ய முடியும். சபையை கட்டுறதே நீங்க தான், சபையை நடத்துறதே நீங்க தான், சபையின் தலைவர் நீங்க தான்.
சபையின் முதல்வர் நீங்க தான், சபையின் மூளைக்கல் நீங்க தான், சபையை போஷிக்கிறவர் நீங்க தான், சபையை காப்பாற்றுகிறவர் நீங்க தான், சபைக்கு தண்ணி பாய்ச்சுகிறவர் நீங்க தான். அப்புறம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு நோட்டில் எழுதுங்க, எழுதி என்கிட்ட வந்து காட்டுங்க, மார்க் போடுறேன். இந்த விபிஎஸ்க்கு எழுதுவோம்ல, நோட்ஸ் ஆஃப் லெசன் மாதிரி எல்லாம் நீங்க தான். அப்போ நீங்கள் ஆண்டவர் கேட்பார், அப்போ உனக்கு என்ன வேலை? நீங்கள் சொல்கிறதை செய்கிற வேலை. நீர் சொன்னால் போதும் செய்வேன், கட்டும் வழியில் நடப்பேன், ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு இந்த பாட்டெல்லாம் கேளுங்க. அதில் ஒரு பேஸ் கொடுப்பான் பாருங்க. அந்த காடை அது டியூனு கொஞ்சம் பிடிக்கிறீங்களா பிரதர்? கொஞ்சம் பாடுங்களேன். அந்த பாட்டை படித்து முடிச்சிடும். ஜோ நல்லா பாடுவான் அந்த பாட்டு. அல்லேலூயா. அப்படியே சொல்லி கீபோர்டு போட வைப்போம். இல்லை உண்மையில நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். ரொம்ப எனக்கு பிடிக்கும் அந்த பாட்டு. அதில் ஒரு கிட்டாரிஸ்ட் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரிங்ஸ் தான் கொடுப்பான். அது அவ்வளோதான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பாட்டு இருக்கு அதில், இப்போ எபனே, நான் நாளைக்கு இன்னைக்கு காலையில் நினைக்கிறேன், நானும் சேரு பிரதர் உட்காந்து இந்த பாட்டை படிச்சுக்கணும். எபனேசரே எபனேசரே இதுவரையில் உதவி நீரே. எது தெரியுமா? மியூசிக்கு. நம்ம அதை சேர்த்து படிக்கிறோம். படிக்க வேண்டியது எவ்வளவுதான். இதுவரையில் உதவி நீரே. நம்ம ஏங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த மியூசிக். பாடுவோமா? உயிரோடு இருக்கிறவர். ஓ ஜீசஸ், ஓ ரபாலா ஷமா ராதியாலாபா. ஓ எல்லாரும் எழுந்து நின்று கூட பாடலாம். ஏமா ஆமென், அல்லேலூயா. கட் பண்ணிட்டு இந்த பாட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஆமென். பாட்டு பாடும்போது ரெக்கார்ட் பண்ணு. ஆமென்.